ஹாய் எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஈஸி டிப்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஈஸி டிப்ஸ். ஸோ இன்றைக்கான வீடியோவில் நம்ம வீட்டிலே எப்படி சோப் செய்யறதுன்றது தான் பார்க்க போகிறோம். நம்ம வீடியோவில் இன்னைக்கு நீம் சோப் எப்படி செய்யறது தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நமக்கு சோப் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோப் பேஸ் தேவை. ஸோ இந்த சோப் பேஸ் வந்து ஒரு 100-150 கிராம் இருக்கும். நீங்களும் ஒரு 100-150 கிராமில் வந்து ஒரு சோப் பேஸ் வாங்கி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த சோப் பேஸ் வந்து நம்ம ஃபுல்லாக துருவணும். ஸோ அதுக்காக ஒரு துருவலையும் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம சோப் பேஸை துருவியாச்சு. துருவினதுக்கு அப்புறமா நம்ம சோப் பேஸ் வந்து இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்குது. ஸோ அடுத்தது நம்ம சோப்பை வந்து இதில் ஊற்றி தான் வைப்போம் ரெடி ஆனதுக்கு அப்புறமா. ஸோ இந்த மாதிரி 2 கண்டெய்னர் எடுத்து வச்சுக்கோங்க. இது நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணி 2 கண்டெய்னர் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம நீம் சோப் செய்ய போகிறதால வேப்பிலையை வந்து நல்லா வாஷ் பண்ணி க்ளீனாக மிக்சியில் போட்டு வச்சுக்கோங்க. இது கூடவே நம்ம வந்து கொஞ்சம் கஸ்தூரி மஞ்சளையும் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இது ரெண்டுத்தையும் நல்லா மிக்சியில் வந்து கிரைண்ட் பண்ணிக்கோங்க. கிரைண்ட் பண்ணதுக்கு அப்புறமா நம்மளோட நீம் பேஸ்ட்டோட கன்சிஸ்டன்சி வந்து இப்படி தான் இருக்குது. ஸோ இதுக்கப்புறமா அந்த கண்டெய்னர் 2 இருந்துச்சு இல்லையா, ஸோ அது நல்லா எண்ணெய் தடவி வச்சுக்கோங்க. ஸோ தட் நீங்கள் சோப் செஞ்சதுக்கு அப்புறமா அது ஈஸியாக வந்து வெளியே சோப் வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு பேனில் வந்து ½ அளவுக்கு வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா பவுலில் வந்து சோப் பேஸ் எடுத்து டபுள் பாயிலிங் மெத்தட் மாதிரி பண்ணுங்கள். ஒன்ஸ் அந்த சோப் பேஸ் நல்லா உருகுனதுக்கு அப்புறமா நீங்கள் அந்த சோப் பேஸை வெளியே எடுத்து உடனே வந்து நீங்கள் நீம் பேஸ்ட்டில் வந்து ஆட் பண்ணிக்கணும். அதை வந்து கலக்கிட்டே இருங்க அந்த சோப் பேஸை, ஏன்னா திரும்பி அதை பழைய ஸ்டேட்டை கட்டி ஆகிடும். ஓகேங்களா? ஸோ அதை கலக்கிக்கிட்டே வந்து நீம் பேஸ்ட்டில் வந்து ஆட் பண்ணுங்கள். நீம் பேஸ்ட்டில் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா நல்லா சோப் பேஸையும் நீம் பேஸ்ட்டையும் நல்லா கலக்கிக்கோங்க. கலக்கிட்டு நம்ம அந்த கண்டெய்னரில் வந்து ஈக்குவல் ஹாஃபில் வந்து 2த்தையும் ஊற்றிடலாம். ஊற்றினதுக்கு அப்புறமா வெளியவே வந்து இந்த நீம் பேஸ்ட் வந்து நல்லா ஆறட்டும். ஓகேங்களா? ½ அன் ஹவர் வந்து வெளியவே ஆறணும். அதுக்கப்புறமா 5 ஹவர்ஸ் வந்து ஃப்ரிட்ஜில் வைங்க. இப்போ நம்மளுக்கு சோப் வந்து ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ அப்படியே ஸ்ட்ராங்காக இருக்குது, கட்டி ஆகிடுச்சு. ஸோ இது வந்து நான் 2 நாள் ட்ரை பண்ணேன். ரொம்பவே சாஃப்டாக ஆக்கிச்சிட்டு ஸ்கின்னை. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள்.